மாவீரர் தின நிகழ்வு நடத்தியோரை ஏன் கைது செய்யவில்லை? கொழும்பு நீதவான் கேள்வி. சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் அரசாங்கம் மொட்டு தரப்பு குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கான தீர்வு அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார் டில்வின் சில்வா. பயங்கரவாத தடை சட்டத்தில் அனுர அரசின் இரட்டை நிலைப்பாடு அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி. கனடாவிலிருந்து வெளியேறப் போகும் மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்தோர் வெளியான அதிர்ச்சி தகவல். மாவீரர் தின நிகழ்வு நடாத்தியோரை ஏன் கைது செய்யவில்லை என கொழும்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே குற்ற விசாரணை பிரிவிடம் நேற்றைய தினம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவீரர் தின நிகழ்வுகள் குறித்த புகைப்படங்கள், காணொலிகளை சமூக ஊடகங்களில் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிலரை போலீசார் கைது செய்திருந்தனர். எனினும் இந்த மாவீரர் நிகழ்வுகளை மேற்கொண்டவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யவில்லை என நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவீரர் தின நிகழ்வுகள் குறித்த காணொலியை சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரசாரம் செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கெலும் ஹர்ஷன என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நபரை பிணையில் விடுதலை செய்யும் போதே நிகழ்வினை நடாத்தியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவிடம் நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சந்தக நபருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை நடாத்துவதற்கான சட்ட அவகாசம் குறித்த தகவல்களை முன்வைக்குமாறு நீதவான் திலினகமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தேசிய மக்கள் சக்தி முன்னர் நிராகரித்த சட்டத்தையே தற்பொழுது பயன்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். ஒரு காலத்தில் தேசிய மக்கள் சக்தியால் அடக்குமுறை என்று கண்டித்த பயங்கரவாத தடை சட்டம் இப்போது மக்களின் குரலை கட்டுப்படுத்த ஒரு கருவியாக மாறியுள்ளது. இந்த சட்டத்தின் மீதான தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் கருத்துதான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டதே 13வது அரசியல் அமைப்பு சட்டமாகும். இதுவே இலங்கை அரசியல் யாப்பிலும் கொண்டுவரப்பட்டது. ஆகவே ஒரு யாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களையே சார்ந்ததாகும். 13வது திருத்த சட்டம் தமிழர்களான எமக்கு ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் 2 நாடுகள் முன்னின்று செயல்படுத்தியது என்கின்ற ஒரு காரணத்தினால் அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்தின் இந்த ஊடக அடக்குமுறையை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டதனை கட்சி என்ற ரீதியில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை எதிர்த்த ஜேவிபி கட்சிக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் செய்யும் உரிமை கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் பிழையான வகையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கட்சித் தலைவர்கள் கூட்டமானது நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெறவுள்ளது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்களில் பெரும்பாலானோர் தற்பொழுது உயிருடன் இல்லை. ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். போட்டியிடுவதற்காக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல் கட்சியில் இருந்து விலகியுள்ளார்கள். ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களுக்கு அமைய தேர்தலை நடாத்துவது பிரச்சினைக்குரியதாக அமையும் என பெப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டி புதிய வேட்புமனுக்களை கோருமாறு வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க எதிர்வரும் 16ஆம் திகதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் இந்தியாவில் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. இந்திய பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சு நடாத்த உள்ளார் எனவும் வர்த்தக சமூகத்தினருடனும் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது எனவும் அறிய முடிகின்றது. மேலும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டில்லி செல்ல உள்ளனர். மீனவர் பிரச்சினை சம்பந்தமாகவும் சந்திப்புகளில் கலந்துரையாடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அடுத்த வருடத்தின் இறுதியில் பாரிய அளவிலான புலம்பெயர்ந்தவர்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த நாட்டு புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர்கள் வெளியேற வேண்டிய நிலைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாக உள்ளமையே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற புலம்பெயர்தல் குழு முன் விளக்கமளித்த மார்க் மில்லர், தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் பெரும்பாலானோர் கனடாவில் இருந்து தாமாகவே வெளியேறக்கூடும் என கூறிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டொம் சுமார் 4.9 மில்லியன் பேரின் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனடா அரசு எப்படி உறுதி செய்ய உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த மில்லர், நமது நாட்டுக்குள் வருவோரில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக வந்துள்ளதால் அவர்களுடைய அனுமதிகள் காலாவதியான பின் இங்கு தங்க அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆகவே அவர்கள் தாமாகவே வெளியேறிவிடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அப்படி தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் எப்படி கையாளப் போகின்றது என டொம் விடாமல் கேட்க, அவர்களை வெளியேற்ற கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சிக்கு உரிமை உள்ளது என்று மில்லர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்காலிக அனுமதி பெற்று கனடாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.